கர்ப்பப்பைக்குள்ள பேபியோட என்விரான்மெண்ட் டார்க்கா இருக்கும், கோல்டா இருக்கும். நஞ்சு கொடி, தொப்புள் கொடி பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பக்கத்திலே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்படிலாம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்ல இருக்கும். நஞ்சு கொடி இருக்கிற இடம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் மூன் மாதிரி அதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரத்த ஓட்டத்தால. அதே மாதிரியே கர்ப்பப்பை பாப்பா வளர வளர பெருசாயிட்டே போறதுனால எப்பயுமே அது ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அந்த வாட்டர் சுத்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஒரு வாட்டர் பெட்ல படுத்திருக்க மாதிரி எப்பயுமே பேபி ஒரு ஃப்ளோட்டிங் அந்த மாதிரி ஒரு மிதந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதுக்கு மதருடைய வாய்ஸ் கேட்கும், மதருடைய ஹார்ட் பீட் கேட்கும், மதருடைய குடலோட மூவ்மெண்ட்ஸ் கூட நல்லா கேட்கும். மதர் வாக் பண்றப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அழகா தொட்டில ஆடுற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த தொப்புள் கொடிய சம்டைம் பேபி ரெண்டு சின்ன கையால பிடிச்சிட்டு ஆட்டிட்டு விளையாட கூட செய்யும். அந்த கர்ப்ப வாய் எங்க இருக்குன்றது மட்டும் அதுக்கு தெரியாது. பட் பெயின் வர்றப்பதான் ரியலா அதுதான் கேட், கர்ப்பப்பையோட கேட்டுன்றது அப்பதான் தெரியும். அந்த பெயின் வரப்பதான் அது வழியா பாப்பாவோட தலை வர ஆரம்பிக்கும். So, ஆக மொத்தம் பேபியோட என்விரான்மெண்ட் வெரி ஹாப்பி, கோசி அண்ட் கம்ஃபர்டபுள். தேங்க்யூ.